ஒவ்வொருத்தருக்கும் ஆயுள் முடியக்கூடிய அந்த தருணம் அப்படின்னு ஒன்று வரும். எல்லாம் அதை சந்திச்சு தான் ஆகணும். சந்திக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ அந்த ஆயுள் முடிகிறப்ப இறைவனுடைய பேரை சொல்லிக்கிட்டே ஆயுசை விட்டோம்னாக்க அது இறைவனுடைய திருவடியை அடையலாம் அப்படின்னு பெரியவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போது நம்ம அதனால தான் பிள்ளைங்களுக்கு பேர் வைக்கிறதெல்லாம் சாமி பேரெலாம் வைப்பாங்க. அட்லீஸ்ட் மகனை கூப்பிட்றப்ப கூட முருகா அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா மகனை கூப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆனால் அது இறைவனுடைய பேராகவும் போயிடும். அப்படிங்கிறதுனால தான் பிள்ளைகளுக்கு சாமி பேரெலாம் வச்சு இது பண்ணாங்க. இப்போது அந்த கடைசி நிமிஷத்தில் உசுறு போகிறப்ப ஐயோ எப்பா எம்மா அப்படின்னுக்கிட்டு உசுறு போச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரியான அடுத்த பிறப்பு வரும் அப்படின்னும், இறைவனுடைய பேரை சொல்லிக்கிட்டு உசுரை விட்டோம்னாக்கா அவங்க இறைவனுடைய திருவடியை அடைவாங்க அப்படின்னும் ஒரு நம்பிக்கை நம்ம இதில் உண்டு. அப்போது ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும்னு எடுத்துக்கிட்டால் 12ஆம் இடத்துல கேது குரு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு நல்ல மெச்சூரிட்டி இருக்கும். கேதுவோ குருவோ அல்லது கேது குரு சேர்ந்து இருந்ததுன்னா அவங்களுக்கு நல்ல மெச்சூரிட்டி இருக்கும். ஆயுள் பெரியறப்ப அவங்க நிச்சயமாக இறைவனுடைய நாமாவளியை சொல்லிக்கிட்டு தான் உசுறு விடுவாங்க. அதனால தான் அவங்களுக்கு மறுபிறப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு அமைப்பு. முயற்சி திருவினையாக்கும் அப்படிங்கிற வழியில் நம்மளுமே அது மாதிரியான ஒரு முயற்சி எடுத்து இறைவனுடைய பேரை சொல்லிக்கிட்டு அது திடீர்னு ஒரு நாளில் வராது. சாக போகிற நேரத்தில் சங்கரா சங்கரான்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது அதனால் வந்தது தான். கடைசியில் அந்த முயற்சி பலிதமாகாது. அதனால் அந்த ஒரு எண்ணத்துக்கு வரணும் அப்படின்னா இறைவனுடைய நாமாவை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்தோம்னா நிச்சயமாக அந்த உசுறு விடுறப்ப நமக்கு அந்த எண்ணம் சேர்ந்தே தீரும். சரியா? அதை விட்டுட்டு நம்ம ஜாதகம் என்ன சொல்லுதுன்னு ஒரு ஃபாலோ பண்ணுறதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருக்கிறதுங்கிறது நம்ம வாழ்க்கையை கடைத்தேற்றக்கூடிய விஷயம். நமக்கு லட்ச ரூபா கோடி ரூபா பணம் வந்தால் என்ன சந்தோஷப்படுவோமோ அதை விட பிரமாதமானது ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது இந்த விஷயத்தில் வரும். இதுதான் ஒவ்வொரு மனுஷனும் கவனிக்க வேண்டிய விஷயம்.